ஏமா உன்னை மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கிறோம் தானே, சம்பாதிக்கிறதுலாம் கரெக்டா இருக்குதான் என்ன உங்க செலவெல்லாம் பாத்துக்கிறதுக்கு. காசு பிரச்சனை கிடையாது. அதான் அவங்களே அப்புறம் ஏன்டி மாப்பிள்ளை விட்டு கல்சையெல்லாம் அப்படி கிழிஞ்சு போயிட்டு அப்படி தொங்குது கிழிஞ்சு. இரு பாரு எப்படி கிழிஞ்சு தொங்குதுன்னு சொல்லி. ஏ நார் நாரா தொங்குது. கழுவ போச்சுலதான் நானும் பார்த்தேன், என்னடா மாப்பிள்ளையோட டெனிமெல்லாம் இந்த மாதிரி ஆகியிருக்கேன்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா உன்னோட டெனிம்களும் அப்படித்தான் இருக்குது, எல்லாமே கிழிஞ்சு நார் நாரா தொங்குது. அதுதான் எனக்கு ஒரே யோசனையா இருந்துச்சு, ஏன்டி இப்படி பழைய உடுப்புங்களை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஐயோ அம்மா, அதெல்லாம் இப்ப ட்ரெண்டு. இப்படித்தான் இப்ப உடுத்துறது. இதுக்குதான் சொல்றது, அடிக்கடி இங்க வந்துட்டு போங்க, ஊர்ல இருக்காதீங்க, ஒண்ணும் தெரியாது. நீ கேட்க மாட்டீங்களே. ட்ரெண்டா? ஏண்டி இப்படி உடுப்பு கிழிச்சுக்கிட்டு போடுறதுதான் ட்ரெண்டா? ஐயோ அம்மா, இதெல்லாம் எவ்வளவு விலை வரும் தெரியுமா? 10,000 15,000 வரும். 10,000 வருமா? எது இந்த கிழிஞ்ச கலசனுங்களா? அடி உன்னோட பழைய கலசன்களை கொடுத்தா நானே இப்படி கிழிச்சு தந்துருவானே, இத போய் 10,000 கொடுத்து வாங்குற? அதுதான் அந்த பக்கத்து வீட்டு பார்வதி அக்காவும் இந்த மாதிரிதான் என் பொண்ணும் ட்ரெண்டா உடுத்துதுன்னு சொல்லிச்சோ. நான் தான் நீ கிழிஞ்ச உடுப்பு உடுத்துறன்னு நினைச்சு வேற மாதிரிக்க கதைச்சிட்டேன். ஒரு நிமிஷம் இரு வாரேன். என்ன பண்ண போறீங்க? இந்த பாருங்க பார்வதி அக்கா, என் பொண்ணும் ட்ரெண்டா தான் உடுத்துறா. அவளும் எல்லாம் கிழிஞ்ச கலசன்களை தான் போடுறா. என் மாப்பிள்ளை கூட அப்படித்தான் போடுறான். ஏதோ உங்க பொண்ணுக்கு மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் எல்லாம் தெரியும்னு சொன்னீங்க. அவங்களும் 10,000 கலசம் தான் போடுறாங்க. வேணும்னா போய் பாருங்க, களி போட்டிருக்கேன். உடுப்பெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு தான் தொங்குது. இவகிட்ட மட்டும்தான் இருக்க மாதிரி பெருசா சொல்லிட்டு வருவான்.